பக்திவனம் அன்பர்களுக்கு மார்கழி மாத இன்றைய அதிகாலை வேளையில் திருப்பாவை பாசுரம் 29 மிக மிக முக்கியமானது. இதுதான் இந்த நோன்பின் மிக முக்கியமான உச்சக்கட்ட பாசுரம். இதில் ஆண்டாள், நாங்கள் வெறும் பறை வாங்க வரவில்லை, ஏழேழு பிறவிக்கும் உனக்கு மட்டுமே தொண்டு செய்ய வந்திருக்கிறோம் என்று மிகத் தெளிவாக கூறுகிறார். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனே, விடியற்காலையிலேயே நாங்கள் உன்னை தேடி வந்து உனது புன் போன்ற தாமரை திருவடிகளை வணங்குவதன் உண்மையான காரணத்தைக் கேள். பசுக்களை மேய்த்துப் பிழைக்கும் எளிய ஆயர்குலத்தில் பிறந்த நீ, நாங்கள் செய்யும் சிறு சிறு தொண்டுகளை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆட்கொள்ள வேண்டும். இன்று ஏதோ ஒரு வாத்தியத்திற்காகவோ அல்லது உலகியல் பலன்களுக்காகவோ நாங்கள் வரவில்லை. என்றென்றைக்கும் ஏழேழு பிறவிகளுக்கும் உன்னோடு நெருங்கிய உறவு உடையவர்களாகவே நாங்கள் இருக்க வேண்டும். உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமைப்பட்டு தொண்டு செய்ய வேண்டும். உன்னைத் தவிர மற்ற உலகப் பொருட்கள் மேல் எங்களுக்கு இருக்கும் ஆசைகளை நீயே நீக்க வேண்டும். இப்படி எங்களை உனக்கே உனக்காக ஆக்கிக் கொள்வாய் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சரணாகதி அடைகிறார். நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.